வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு அண்ணன் தம்பி ரியாக்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதல்ல திரிஷா அவர்களோட இன்னைக்கு பிறந்த நாள். அதனால இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் திரிஷா அப்படின்னு சொல்லி வந்துட்டு நம்ம இந்த மேஷப்பை வந்து தொடங்க போகிறோம். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மேஷப் ஒன்று பண்ணியிருக்காங்க. அது பண்ணியிருக்காங்க. ஸ்ரீராம் வெள்ள மனசு அப்படிங்கிற ரொம்ப வெள்ள மனசு போல இருக்கு. அதனால என்னங்க பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு முதல்ல வரைக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட பேர் ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு பேசலாம். வெல்கம் டு அண்ணன் தம்பி ரியாக்ட். Trisha பத்தி என்ன சொல்றது? Trisha is a very basically a reserved person, very friendly, straightforward, honest. நல்ல ஒரு ஸ்டைலான பொண்ணா இருப்பான்னு பார்த்தா பாம்பேல ஏதோ ஊருகார பொண்ணு. ఇప్పుడు చూడు ஸ்டைல்னா அவளோட ஸ்டைல் தான். அவ முன்ன அழகுல எதுவுமே ஃபெயில் தான். ஸ்டைல்னா அவளோட ஸ்மைல் தான். தலைமுடி ஒதுக்குவா அதுல நான் ஜெயிலு தான். ஏன்டா நிறுத்திட்டீங்க? நல்லா இருந்துச்ச பாட்டு. த்ரிஷா, ஐ டோன்ட் நோ. த்ரிஷா வந்து அப்போ பார்த்தா அப்படியே இப்போ அப்படியே இருக்காங்க. திரிச்சா ஐயோ என்ன அழகா இருக்க. பாவாடதாவணியில பார்த்தா பரபரப்பா இருக்க, மாடர்ன் ட்ரெஸ்ல பார்த்தா ஒரு மார்க்க. எனக்கு கார பொரி சாப்பிடணும் போல இருக்கு. 20 ரூபாவா? பஸ்ல போறதுக்கு பஸ் பாஸ் இருக்கு. ஒருவேளை அது தொலைஞ்சா வர 2 போக 2 5 ரூபாய் இருக்கு. மத்தியானம் சாப்பிடறதுக்கு தயிர் சாதம் மாவு இருக்கு. இதுக்கு மேல காலேஜ் போற பொண்ணுக்கு காசு எதுக்கு? ఇలా కొట్టానంటే పడుంటారంతే. அடிச்சா ரவுடியா? சிரிச்சிட்டு சண்டை போடுறதுக்கு அம்மன் எம்ஜிஆர். அது என்ன சொல்கிறது, த்ரிஷாவோட கேரக்டர் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறமா அந்த ஜானு அப்படின்ற கேரக்டரில் வந்து மிகப்பெரிய ஒரு பிரதிபலிப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே திரும்பி அப்படியே கம்மியான மாதிரி அப்படியே த்ரிஷா அது வந்துட்டு எந்த ஒரு இதுவுமே ஒரு பெருசாக அது என்ன சொல்ல ஒரு நல்ல வேல்யூவான படம் அப்படின்றதே ஒன்றும் கிடைக்காத மாதிரி அப்படியே டல்லாகவே அப்புறம் அது வந்து தூக்கி விட்டு. அதுக்கப்புறம் செல்வனில் வந்து அந்த குந்தவை அப்படின்ற அந்த கேரக்டர் வந்து வேற லெவல். இன்னும் வரைக்கும் தமிழ் சினிமாவில் யாருக்குமே இது சொல்ல தைரியம் கிடையாது அப்படின்னு சொல்லுவேன். நான் இப்போ சொல்கிறேன், இது யாராவது மறுக்க முடியுமா அப்படின்றத மட்டும் சொல்லுங்கள். ஏன்னா பொன்னியின் செல்வனில் அந்த 2 ஷாட் வச்சுருப்பாங்க. இந்த பக்கம் ஐஸ்வர்யா ராய், இந்த பக்கம் வந்துட்டு த்ரிஷா. அந்த ஷாட்டில் உண்மையிலே சொல்லணும் அப்படின்னோம்னா த்ரிஷா தான் அவ்வளோ அழகு கொட்டி போட்ட மாதிரி இருந்தது. அதுன்னு சொல்கிறேன், அவங்களுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி. ஏன்னா அவங்க ஒரு உலக அழகி அப்படின்னும் போது அவங்களோட த்ரிஷா அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிற மனசு வந்து யாருக்குமே இல்லை. ஆனால் அது அப்படி கிடையாது. எங்கள் த்ரிஷா எப்பயுமே வந்து சிறப்பாக இருந்தாங்க. அதில் உண்மையிலேயே அவங்க அழகாக இருந்தால் கூட நாங்கள் சொல்லியிருப்போம். ஆனால் த்ரிஷாவோட அந்த கேமராவில் வந்து அந்த அளவுக்கு ஒரு பிரதிபலிப்பு இருந்தது. அதுக்கு நிகராக பார்ட் 2 அப்படின்றதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா வந்துட்டு அந்த ஒரு ரொமான்ஸ் சீன் ஒன்று வரும். அந்த இடத்துல அந்த ஃப்ரேமை வந்து மணிரத்னம் எங்கேயோ தூக்கி வச்சிட்டாப்ல அப்படின்னே சொல்லணும். அவ்வளோ ஒரு அழகு. இன்றைக்கி தமிழ் இண்டஸ்ட்ரி முழுக்க வந்துட்டு பேசுகிறது அந்த சீன்னு. ஆனால் கார்த்தி அவர்களும் த்ரிஷா அவர்களும் இருக்கிற அந்த லொக்கேஷன், அந்த இது அப்படின்றது வந்து சூப்பராக இருக்குது. ஜானுக்கு அப்புறமா திரும்பியும் இந்த குந்தவை கேரக்டரில் வந்து த்ரிஷாவோட அடிமையாயே ஆயிட்டேன் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு ரஷ்மிகா மந்தன் தான் பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அந்த ஜானு கேரக்டரில் கொஞ்ச நாள் இருக்கும்போது த்ரிஷா மேலே வந்து அப்படியே ஒரு ஈர்ப்பு இருந்தது. அதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வனில் த்ரிஷா. இப்போ அதையும் எதிர்பார்க்க லியோ வந்துட்டு அவ்வளோதான். இன்னும் ஒரு 4 மாதம் தான், அவ்வளோதான். தீபாவளி வரப்போகுது. தீபாவளியில் இன்னும் தெரிக்க விடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அண்ணன் விஜய் அவர்களோட வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னோம்னா நடித்த எல்லா படமே ஒரு நல்ல ஹிட்டு, ஒரு நல்ல பேர். கில்லிலாம் அடித்து தூக்கிச்சு அப்படின்னே சொல்லலாம். திருப்பாச்சி கூட அவங்க தான். ஆமாம், திருப்பாச்சி அவங்க தான். இது பேர் என்ன, நம்ம ஆதி அவங்க தான். குருவி அவங்க தான். கண்டினியூஸாக அப்போ வந்துட்டு அண்ணன் நிறைய பரிசுகள்லாம் கொடுத்த வரலாறுகளே வந்து இருக்குது. ஏன்னா ஹிட்டானா வந்துட்டு அந்த ஹீரோயினுக்கு வந்து ஏதாவது செய்வாப்புல, அசினுக்கு செஞ்சுருக்காப்புல, இவங்களுக்கு செஞ்சுருக்காப்புல. அசின்லாம் மார்க்கெட்லேயே காணும்ல. ஆமாம், எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அப்படியே தலைமுறை ஆகிட்டாங்க. த்ரிஷாவுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய கம்பேக்கு.
இதுக்கப்புறம் தொடர்ந்து திரிஷா யாருன்றதை பிரதிபலிக்கும் வகையில தான் இருக்கும் அப்படின்றத ஒரு எதிர்பார்ப்பு. ஒரு நல்ல சின்ன ஒரு வாஷப் அதனால இருக்கு. செம்மையா இருந்தது மேஷப் வந்துட்டு. எனக்கு நான் என்ன நினைக்கிறேனோ அதே மாதிரி வந்து இருந்தது. ஏன்னா அது என்ன சொல்றேன், மேஷப் கூட கம்மியாக தான் இருக்கு திரிஷாக்கு. அதே எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம். ஏன்னா அவங்களாம் மார்க்கெட்ல இல்லைன்னொன்னே இப்போ நிறைய ஹீரோயின்ஸுக்கு மேஷப் இருக்கு, இவங்களுக்கு இல்லைன்றதே ஒரு மிகப்பெரிய வருத்தம். இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோவை பார்த்துருக்கேன். அதனால திரிஷாக்கு மறுபடியும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லி சந்தோஷமா இந்த வீடியோவை பார்த்துட்டேன். அதனால வேற லெவலில் இருக்கு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வீடியோ. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நாங்கள் நம்புறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணி உங்களை பதிவு பண்ணுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அவசரம் கண்டு உடனடியாக வந்து சார். அதே மாதிரி லைக் பட்டன் இருக்கு, கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சோஷியல் மீடியா லிங்க் இருக்கு, எங்களோட சோஷியல் மீடியா லிங்க் இருக்கு. எல்லாத்தையும் ஒன்றா பயணிங்க. நாங்கள் இதே மாதிரி ஒரு வேற வீடியோ சந்திக்க வரைக்கும் பாய். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.